ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டிராகன் படம் எப்படி இருந்துச்சு? இந்த படம் நல்லா இருந்துச்சா? இல்லன்னா நல்லா இல்லையா? இந்த டிராகன் படத்துல யார் யார் நடிச்சிருந்தாங்க? அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல் எப்படி இருந்துச்சு? இந்த டிராகன் படத்தோட கதை என்ன? அது மட்டும் இல்லாம, இந்த டிராகன் படத்த முக்கியமா பார்க்க வேண்டியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல அரியர் காலேஜ்ல அரியர் போட்டிருப்பாங்கல்ல, அவங்களும், அதே மாதிரி லவ் பண்றவங்க, ஸ்கூல், காலேஜ் லவ் பண்றவங்க, இவங்க கண்டிப்பா இந்த படத்த பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இந்த ஒர்க் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கல்ல, சீரியஸா யாருக்குமே ஏமாத்தாம, இன்ட்ரெஸ்ட்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்கல்ல, அவங்களும் இந்த படத்த தாராளமா பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருக்குது? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அதாவது படம் எப்படி இருந்துச்சு? படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க? என்ன கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க? அவங்க குடுக்கப்பட்ட ரோல் என்ன? அவங்க கரெக்ட்டா நடிச்சிருந்தாங்களா? அத முதல்ல பார்ப்போம். முதல்ல நடிகர் பத்தி பார்ப்போம். நடிகர் பிரதீப் தான் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு குடுக்கப்பட்ட கேரக்டரோட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரங்கநாதர். சரியா? அவங்க அந்த கேரக்டர்ல தான் நடிச்சிருந்தாங்க. அதாவது ஸ்கூல்ல டாப் ஃபர்ஸ்ட் ஆட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்ல 48 அரியர் வச்சிருப்பாங்க. எப்படி இந்த அவங்களுடைய லவ் ஸ்டோரி எப்படி இருக்கு? அவங்களுடைய லைஃப் அதுல எப்படி இருக்குது? அ அதுதான் இந்த படத்துல அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல். அவங்க குடுக்கப்பட்ட ரோல் வேற லெவல்ல இருந்து மாஸா இருந்து, அ எமோஷனும் இருந்துச்சு, லவ்வும் இருந்துச்சு, அப்புறம் காமெடி இருந்துச்சு. பட் அத பார்க்கும்போது டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. செம்மையா பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பிரதீப்போட ஃபர்ஸ்ட் லவ். அவங்க பேர் இவானா. அவங்க ஸ்கூல் டைம்ல ஸ்கூல் படிக்கும் புதுசுல லவ்வு. இவங்க லவ் சொல்லுவாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணாம வேற ஒருத்தங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அடுத்தது பிரதீப்போட 2வது லவ் அனுபாமா. அவங்களுக்கு குடுக்கப்பட்ட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது லவ் அதுல என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் குடுத்துருந்தாங்க. அவங்க காலேஜ் படிக்கும்போது சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசில பிரதீப் இந்த மாதிரி சேலரி இல்லாம, சும்மா வெட்டியா இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா, விட்டுட்டு போயிருவாங்க. விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிருவாங்க. அதுவும் அவங்களுக்கு அந்த லவ்வும் இல்ல. இவங்களுக்கு குடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம பிரதீப் அவங்களுக்கு கடைசில அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது லாஸ்ட் கதையில பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயடு லோஹர். அவங்க பல்லவி கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு 3வது லவ்வுன்னு சொல்லலாம். வீட்ல பார்க்குறாங்க. பார்த்து அதுக்கப்புறம் லவ் பண்றாங்க. லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போவாங்க. ஆனா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி. இந்த படத்தோட ட்விஸ்ட் லாஸ்ட்ல பார்ப்போம். இப்படி அவங்களுக்கு மொத்தமா பிரதீப்புக்கு இந்த படத்துல 3 ஹீரோயின் வச்சிருக்காங்க. அடுத்தது டாக்டர் ஸ்னேகா கேரக்டர்ல வந்திருப்பாங்க. அதாவது நம்ம நடிகை ஸ்னேகா இருக்காங்கல்ல, அவங்க டாக்டர் கேரக்டர்ல வந்திருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் சொல்றது மாதிரி அதுல ஒரு சின்ன ரோல்ல தான் வந்திருப்பாங்க. அதுல அவங்க குடுக்கப்பட்ட ரோலும் சூப்பரா இருந்தது. அடுத்ததாட்டு அவங்க அப்பா கேரக்டர் யார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் மேரியன் தான் நடிச்சிருந்தாங்க. அதாவது அந்த கேரக்டர்ல தனபால் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அவங்க அப்பா குடுக்கப்பட்ட கேரக்டர் வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. சூப்பர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு பிறந்திருப்பாங்க அந்த படத்துல. அதனால நல்ல பாசமா ஹீரோ என்ன தப்பு பண்ணாலும் அவங்க அப்பா அனுசரிச்சு போறது மாதிரி, அந்த அளவுக்கு பாசமான ஒரு கேரக்டர்ல இவங்க நடிச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரின்சிபல். அவங்க ஹீரோவோட பிரின்சிபல். அவங்க மிஸ்கின். அவங்க அதுல குடுக்கப்பட்ட ரோல் என்ன? பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயில்வாகனன் அப்படின்னு ஒரு கேரக்டரோட வந்திருப்பாங்க. அதுல தான் அவரு குடுக்குறது தான் ட்விஸ்ட்டு. அவரு பண்றது ஃபன்னல் ஒரு பிரின்சிபலா இருந்தாலும், ஒரு காலேஜ்னா பிரின்சிபல் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டா தான் இவருக்கு குடுக்கப்பட்ட ரோல். ஆனா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நம்ம காலேஜ்ல பிரின்சிபல் இப்படி இருந்துச்சுன்னா, செம்மையா இருந்திருக்கும்ல. நம்ம லைஃப் என்ஜாய்மென்ட் இருந்திருக்கும்ல அப்படின்னு நல்லா ஃபீல் ஆச்சு. அப்படி ஒரு கேரக்டர் சூப்பரா நடிச்சிருந்தாரு.
அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வாசுதர் மேனன். இவங்களுக்கு வந்து குடுக்கப்பட்ட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலுக்குமார்ல கேரக்டர்ல வந்திருந்தாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட மேனேஜர் அந்த போஸ்டிங்ல வந்திருந்தாரு. ஆனா, இவரு குடுக்கப்பட்ட ரோல் வந்து செம்மையா இருந்துச்சு. ஒரு கம்பெனிக்கு போய் மேனேஜர் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும்னு நெனைக்கிறோம்னா, இவர பார்த்து மேனேஜர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து கத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல் வந்து செம்மையா இருந்துச்சு. அடுத்ததா வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே.எஸ். ரவிக்குமார். இவங்க வந்து இதுல வந்து என்ன கேரக்டர்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ல வந்திருந்தாங்க. அதாவது 3வது லவ்வர் இருக்காங்கல்ல நம்ம ஹீரோவோட, 3வது லவ்வரோட அப்பா கேரக்டர்ல வந்திருந்தாங்க. இவங்க ஒரு அந்த படத்துல வந்து பெரிய பிசினஸ் மேன் அந்த கேரக்டர்ல வந்திருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோல் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா ரொம்ப கேரக்டர் அதுல வந்து ரொம்ப வராது. ஓரளவுக்கு நார்மலா வரும். அடுத்ததா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே சித்து. இவங்க வந்து குடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்திருக்காங்க. அவங்களுடைய கேங்கு அதாவது அந்த யூடியூப் சேனல்ல கேங் எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டாட்டும் நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு குடுக்கப்பட்ட ரோலும் சூப்பரா இருந்துச்சு. அவங்களுடைய ஃபன்னும் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. வேற லெவல். அடுத்தது இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வாஸ் மாரிமுத்து. இவங்களும் இந்த படத்துல வந்து ஒரு ரோல்ல வந்திருப்பாங்க. அதாவது அவங்க தான் நம்ம டைரக்டர் வந்து எப்படி பண்ணா உனக்கு பிசினஸ் நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றது மாதிரி, ப படத்தோட பாதி கதையிலருந்து வர மாதிரி ரொம்ப கதையில வரல. ஓரளவுக்கு சீன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே. இவங்களுடைய குடுக்கப்பட்ட ரோல் இதுதான். இவங்க வந்து மாஸா எல்லாமே நடிச்சிருந்தாங்க குடுக்கப்பட்ட ரோல்ல. இப்ப இந்த கதை எப்படி இருந்துச்சு? அது கதை என்னதான் எத பத்தினதான் கதை அப்படின்னு வந்து பார்ப்போம். முதல்ல வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து விஜேஸ் யாரு நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. ரகுநாதன் அவங்கள வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேர. சரியா? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லா படிப்பாங்க. ஸ்கூல் படிக்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க. கோல்டு மெடல் வாங்குறாங்க. கோல்டு மெடல் வாங்கிட்டு ஒரு பொண்ணுகிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணல. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, "நல்லா என்ன படிக்கிறவன விட என்ன கெட்டவன தான் ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, அந்த கெட்டவன காட்டுறாங்க ஒரு ரோல்ல. சரியா? அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து யாரு விஜே சித்துட்ட போய் அழுறாங்க. அதாவது "இப்படி ஏமாந்துட்டேன் மச்சான். நல்லா படிக்கிற பொண்ணோட பையனோட நல்ல கெட்டவனா தான் புடிச்சிருக்கு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த அதுல இருந்து தான் நம்ம ஹீரோ வந்து கெட்டவனா மாறுறது மாரி காட்டுறாங்க. அதுல தான் ஒரு ஷார்ட் நம்ம வந்து ஒரு வட்டப்பேர் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து வைப்பாங்க. அதுல தான் டிராகன் அப்படின்னு வந்து வைப்பாங்க. அடுத்தது தான் நம்ம ஹீரோவோட காலேஜ். அந்த ஃபீல்ட காட்டுறாங்க. அந்த ஃபீல்ட்ல வந்து ஃபுல்லா ஹீரோ வந்து நம்ம கெட்டவனா இருந்தா தான் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபுல்லா கெட்டவனா தான் இருப்பாங்க. அந்த காலேஜ்ல போய் சேர்ந்த உடனே படிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 48 அரியர் வைப்பாங்க. அதே மாதிரி அந்த காலேஜ்லயும் வந்து லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணும் லவ் பண்ணும். இப்படி தான் ஃபுல்லா ரவுடிசனம் இந்த மாதிரி தான் இருந்து காலேஜ ஒரு கலக்கிருவாரு. கடைசியா வந்து நம்ம ஃப்ரெண்டு நம்ம அதாவது ஹீரோ இருக்கார்ல இந்த மாதிரி வீட்லயே என்ன பண்ணுவாரு, காலேஜ விட்டுட்டு போயிருவாரு. டிகிரி முடிக்காம. அப்ப வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் டிகிரி முடிச்சுட்டேன்" அப்படின்னு வந்து பொய் சொல்லி வச்சிருப்பாரு. அப்புறம் வீட்ல வந்து, "நான் வேலைக்கு போறேன்" அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய ரூம்மேட்ல போய் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. ஸ்டே பண்ணிக்கிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வேலைக்கு போயிருவாங்க. இவரு மட்டும் அங்கருந்து நல்லா குடி, தம் அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு பழக்கங்கள் அதுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மாசம் மாசம் சேலரி வந்ததுக்கு பிறகு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேரிங்காட்டு கொஞ்சம் பைசா வாங்குவாரு. வாங்கிட்டு கிட்டத்தட்ட ரூ. 18,000 சரியா? அந்த 18,000 கொண்டு வீட்ல கொண்டுட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வாங்கி, "இதுதான் எங்களுடைய சேலரி. என்னுடைய சேலரி அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட குடுப்பாங்க. அந்த 18,000 குடுத்துக்கிட்டு, ஒவ்வொரு ரீசன் சொல்லி அந்த 18,000 வாங்கிட்டு, மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட வந்து அந்த பைசாவ குடுத்துருவாங்க. இப்படிதான் அந்த குடுக்கப்பட்ட கதையில வந்து செம்மையா சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க 2வது லவர் இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோவ விட்டுட்டு போறாங்க. அதாவது "வேலை இல்ல, உனக்கு எதுவுமே இல்ல, நீ திருந்த மாட்ட" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, செட் ஆகாது. ஒரு தப்பு பண்ணி தான் ஆகணும். விட்டுட்டு போறது தப்பில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவாங்க. அடுத்ததாட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப அழுவாரு. ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவங்களுக்கு ஆக்சிடென்டல்லாம் ஆகும். தூங்காம கொள்ளாம ஆக்சிடென்ட் ஸ்நேகா வந்து அட்வைஸ் பண்ண பிறகு நம்ம ஹீரோ வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய லவரோட ஹஸ்பண்ட் வந்து ரூ. 1,20,000 சேலரி. ஏன்னா அதோட ரூ. 1,21,000 எனக்கு சேலரி கூட வாங்கணும் அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ட சொல்லுவாங்க. சொல்லி முடிக்கும்போது அவ ஃப்ரெண்டு பட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் புக்ல சொல்றது மாரி அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான்
இப்படி வந்து டைரக்டர் வந்து இந்த கதைய தொடங்கி வைக்காரு. அதாவது டைரக்டர் வந்து சொல்றாரு, "நான் இப்படிதான் எனக்கு வந்து அரியர் இருக்கு. 9 எத்தனையோ அரியர். 7 அரியரோ, 9 அரியரோ ஏதோ சம்திங் சொல்லுவாரு. நானா போலி சர்டிஃபிகேட் அடிச்சு தான் இந்த அளவுக்கு அ வசதியா வந்து எனக்கு ஒரு தப்பு ஒரு இது பண்றது வந்து ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னா தப்பு பண்றது தப்பே கிடையாது அப்படின்னு வந்து ஒரு டயலாக் விட்டுருப்பாரு. அதே மாதிரி அந்த இடத்த சொல்லிக் குடுப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போவாங்க. அதே மாரி 48 அரியர் இல்லாம டிகிரி சர்டிஃபிகேட், போலீஸ் சர்டிஃபிகேட் அடிப்பாங்க. ரூ. 10,00,000 கேட்பாங்க. கேட்டு அப்புறம் கம்பெனில இன்டர்வியூ எடுக்கிறது மாதிரி, இன்டர்வியூலயும் எடுத்து சக்சஸ் ஆயி வந்து நம்ம ஹீரோ வந்து சேர்றாங்க. இப்படி வந்து ஹீரோ சேர்ந்து அவங்களுக்கு மாசம் ஒரு ரூ. 1,30,000 சேலரி. அப்புறம் டக்கு டக்குன்னு செட்டில் ஆகுறது மாரி காட்டுனாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜ் வந்து நம்ம ஹீரோவுக்கும் சேலரி வந்து கூடியிருக்கும். அப்புறம் நம்ம காலேஜ் பிரின்சிபல் வந்து ஹீரோவ பார்த்து சந்திப்பாங்க. சந்திக்கும்போது இந்த மாதிரி மிரட்டுவாங்க. "நீ அதுக்கப்புறம் வந்து வா வந்து காலேஜ்ல வந்து படிச்சு 48 அரியரையும் கிளியர் பண்ணு. நான் வந்து அ உனக்கு வீட்லயும் சொல்ல மாட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன்." ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பொண்ணு பார்த்துருப்பாங்க. 3வது ஹீரோயின் வந்து என்ட்ரி ஆயிருப்பாங்க. பொண்ணு பார்த்ததுல அவங்களுக்கு ஓகே ஆயிருக்கும். அப்போ எல்லாமே செட் ஆயி வரும்போது தான், என்ன எல்லாமே முடிஞ்சு எல்லாம் செட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா இருக்க டைம்ல தான் நம்ம டெஸ்ட் குடுக்குறதுக்கு தான் நம்ம இவங்க பிரின்சிபல் வந்தோனே தான் இப்படி சொல்லுவாங்க. 48 அரியர கிளியர் பண்ணு. நீ வந்துரு காலேஜுக்கு. நான் 8 மணிக்குள்ள வந்துரு அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சுட்டு போயிருவாங்க. இல்லன்னா நான் எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சு சொல்லிருவேன். உனக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சுருவாங்க. இதே மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ் பிரின்சிபல தேடி போயிருவாங்க. 48 அரியரை கிளியர் பண்றதுக்கு படிப்பாங்க. படிக்க மாட்டேன், படிக்க மாட்டேன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டிராகன் காலேஜ்ல வந்து டிராகன் வச்சு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடண்ட் வந்து வரக்கூடாது. ஒர்ஸ்ட்டான ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜ்ல எல்லா பிள்ளைகளும் அதாவது நியூ அட்மிஷனுக்குலாம் சொல்லி சொல்லி குடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டிராகன் வந்து என்ட்ரி ஆகும்போது நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகும்போது எல்லாத்துக்குமே தெரியும். இதுதான் டிராகன், இதுதான் டிராகன். அதே மாதிரி இந்த காலேஜ்ல வந்து குட்டி டிராகன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்கும். ஜாலியா ஃபன்னா இருக்கும். இப்படியே தான் சுத்திட்டு திரிவாங்க. ஆனா, அதுக்கு அடுத்தது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து படிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டா படிக்கிற சூழ்நிலை வந்துரும்னு நெனச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோவுடைய 2வது கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த காலேஜ்ல வந்து ஒரு கிளாஸ் டீச்சரா வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க வந்து ஹெல்ப் பண்றது மாதிரி இந்த 48 அரியரையும் கிளியர் பண்றது நான் ஹெல்ப் பண்றேன். நீ செட்டில் ஆனா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் உன்ன விட்டுட்டு போன பிறகு எனக்கு வருத்தமா இருக்கு. அப்படின்னு வந்து அவங்க சொல்றது மாதிரி கொஞ்சம் நெறைய சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு படிக்கிறாரு. கஷ்டப்பட்டுனா 48 அரியரையும் படிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு 3வது லவ்வர்கிட்டயும் பொய் சொல்றது அந்த மாதிரி இவங்க கிட்டயும் சேர்ந்து படிக்கிறது. இப்படியே ஒரு கதை வந்து அழகா சூப்பரா போயிட்டுருந்து. கடைசியில வந்து 48வது அரியர் அதாவது 3வது லவ்வராக தான் போகும். லாஸ்ட் எக்ஸாம் வரும்போது, அவங்க லவர் வந்து மும்பைல இருப்பேன்னு பொய் சொல்லியிருப்பாங்க. நான் மும்பைக்கு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்தது சென்னைக்கு வந்துருவாங்க. இப்படி சென்னைக்கு போயிட்டு வரும்போது இவங்களுக்கு தூக்கம் இல்லாம எடுக்காம என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எக்ஸாம் படிக்க முடியாம என்னன்னயோ படிச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறவு எக்ஸாம் டைம்ல தூங்கிருவாங்க. ஒரு மாரி பேப்பர்ல ஒழுங்கா எழுத முடியாது. சரியா? அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆயிருவேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து பைசா குடுத்து ஒரு பைசா குடுத்தா தான் இந்த வேலைக்கு ஏறியிருப்பாங்க. அதே மாரி பைசா குடுத்து அந்த ஒரு பேப்பர் எழுதுறதுக்காக என்ன பண்ணிருவாங்கன்னா, மாத்தி வைப்பாங்க. பைசா குடுத்துருவாங்க. அப்புறம் அந்த பேப்பர மாத்தி வைப்பாங்க. இவரு நம்ம ஹீரோ வந்து பாஸ் ஆயிருவாங்க. கல்யாணம் என்ட்ரி ஆகும்போது எ கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட் அந்த காலேஜ்ல அந்த பேட்ச்ல வந்து நல்லா படிக்கிற பையன் சூசைட் அட்டெண்ட் பண்ணியிருப்பான். ஏன் அப்படின்னு பார்த்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த பையனோட பேப்பர தான் இவங்களுக்கு நம்ம ஹீரோவுக்கு மாத்தி வைக்கிறது மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து எனக்கு அரியரே இல்லாம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பான். கடைசியில நம்ம ஹீரோ அந்த பையனால மனம் திருந்தி, "சார் நான் இப்படி பேப்பர மாத்தி வச்சுட்டு நான் கடைசியும் பைசா குடுத்தா இந்த மாதிரி பண்ணுனேன். என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல்ட்ட போய் அழுறது மாதிரி. அதுக்கு பிறகு எல்லாருமே இது பொய் தான். பொய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஜெயில்ல தண்டனை அனுபவிப்பாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறவு எல்லாமே நம்ம ஹீரோட்ட இருந்து எல்லாம் பணம், காரு எல்லாமே போயிரும். கடைசியா வந்து நம்ம ஹீரோ வந்து Swiggy, Zomato மாதிரி ஒரு ஃபுட் கொரியர்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. கடைசில 3வது ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம பிரின்சிபலோடைய பொண்ணு. அவங்க வந்து பிரின்சிபல் வந்து இப்படி ஒரு நல்ல பையன், அ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்க வருவாங்க. அதாவது அவங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும். அதனால வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால வீட்டுக்கு வந்து கேட்க வரும்போது தான் தெரியுது. அது 3வது லவர் கிடையாது. முதல் லவர் தான். அது வந்து 3வது ரோல்ல கேரக்டர்ல காமிச்சிருந்தாங்க. கடைசியில இதுலேருந்து என்ன தெரியுது? முதல் லவ் பண்ண பொண்ணு அங்க சுத்தி, இங்க சுத்தி எல்லா இடத்துலயும் வந்து அவங்களுக்கு கடைசியா ஒரு லவ்வரா கிடைச்சிட்டாங்க. பட் இந்த கதை வந்து சூப்பரா இருந்து, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லி ஒரு வேலைக்கு ஏறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த இடம் வந்து நிலைச்சு நிக்காது. உண்மைய சொல்லி அந்த இடத்த வந்து பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாவே கடைசி வரைக்கும் இருக்கும். அதுதான் இந்த படத்தோட கதையும் கூட. 48 அரியர் வச்சு பொய் சொல்லி ஒரு இடத்துல ஏறி, கடைசியில கிட்டத்தட்ட 6 மாசத்துல மொத்தமா இறங்கிச்சு. இது உண்மைய சொல்லி அந்த இடத்த போய் புடிச்சு வாழ்ந்திருந்தாங்கன்னா, அந்த லைஃப் நல்லா இருந்திருக்கும். வாழ்றதுக்கும் வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருந்திருக்கும். இந்த அளவுக்கு டென்ஷன் இருக்காது. இத பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். இந்த படத்த மிஸ் பண்ணாம எல்லாருமே பாருங்க. அப்படி ஒரு படம். சூப்பரா இருந்தது அந்த படம். யாரெல்லாம் அந்த படத்த பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை.